அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நபி மொழி: ஒரு மனிதர் தன் வீட்டிலோ கடை தெருவிலோ தொழுவதை விட ஜமாத்தோடு தொழுவது தகுதியால் 20 மடங்கு அதிகமாகும். மேலும் அவர் ஒழுவை அழகுற செய்து தொழுகைக்கு செல்வது தவிர வேறு நோக்கமில்லாமல் தொழுகைக்காகவே வீட்டை விட்டு பள்ளிவாசலுக்கு வந்தால் அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பதவி, அதாவது ஒரு நன்மை உயர்த்தப்படும். மேலும் அவர் பள்ளியில் நுழையும் வரை அவர் செய்த தவறுகளில் இருந்து ஒரு தவறு அவரை விட்டு நீக்கப்படும். அம்மனிதர் பள்ளியில் நுழைந்து தொழுகையில் இருக்கும் காலமெல்லாம் வானவர்கள் அம்மனிதருக்காக துவா செய்கிறார்கள். இறைவா, இவரை மன்னிப்பாயாக, இவருக்கு அருள் புரிவாயாக, இவருடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வாயாக என்று இறைவனிடம் வேண்டுவார்கள். மேலும் அம்மனிதரின் முழு முறியும் வரை அவ்வாறு இறைவனிடம் வானவர்கள் துவா செய்து கொண்டே இருப்பார்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் புகாரி மற்றும் முஸ்லிம். அன்பார்ந்தவர்களே, நாமும் நம் குழந்தைகளை பள்ளிக்கு சென்று ஜமாத்தோடு தொழுகைக்குரிய நன்மையை குறித்து கூறி நல்ல விதமாக பள்ளிக்கு அனுப்பி வைப்போமாக. அல்லாஹ் நம் அனைவருக்கு நற்கிருபை செய்வானாக. ஆமீன். மேலும் ஒரு நபிகளாரின் பொன்மொழிவோடு சந்திப்போமா? உங்களுடைய அஹ்மத்.